தமிழ் பிடிசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஏர்ட்ராப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ட்ரஸ்டடான எக்ஸ்சேஞ்ச் Gate.io அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் தான். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக வந்து சில காயின்ஸ் வந்து ரிவார்டாக வந்து வின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மெயினான இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் திட்டத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா 600 ட்ரேடிங் பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ட்ரேடிங்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சிலையும் இல்லாத எல்லா ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. காப்பி ட்ரேடிங் இருக்குது, ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்குது, ஸ்பாட் ட்ரேடிங் இருக்குது, கிரிட் ட்ரேடிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபினான்ஷியல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து. ஹோல்ட் அண்ட் ஏர்ன் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த காயினை வந்து ஹோல்டு பண்ணி அது வழியாக ஏர்ன் பண்ணுறது. அப்புறம் லெண்ட் அண்ட் ஏர்ன், லெண்டிங் கொடுக்கறதுனாலையும் வந்து ஏர்ன் பண்ண முடியும். லிக்விடிட்டி மைனிங்கு, இந்த மாதிரி நிறையா வந்து அங்கே ப்ராடக்ட் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10 ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ரஸில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் முடிஞ்சோன்னே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்டிங்னு இருக்குல்ல, இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சிங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டீட்டெயிலாக காட்டிகிட்டு இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ புதுசாக வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஸ்வாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரிட் ஸ்டார்ட் அந்த ப்ராஜெக்ட்டு, அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக இவங்க வந்து ஸ்ட்ரீம் லைனில் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஃபினிஷான ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினிஷ்டான ப்ராஜெக்ட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ஸ் எப்படி ரைஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். உங்கள் வேலட்டில் ஒரு $10 மேலே அசட் இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு காயின் வச்சுருக்கலாம், இல்லை USDT வச்சுருக்கலாம். ஸோ மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு $10 வந்து உங்கள் வேலட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு நார்மல் யூஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் 10 ஷேர் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ விஐபி யூஸர்னால் அந்த விஐபியோட லெவலை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து 90 ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏர்ட்ராப்க்கு வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைச்சக்கூடிய டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 0.58 டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோக்கன் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே இது வந்து ஃபினிஷ்டு ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இதோட பற்றி டீட்டெயிலாக நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து அப்படியே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இனிமேல் வந்து காயின் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி பெண்டிங்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இப்போ டன்னுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் 0.58 காயின் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 3-2 காயின் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதே போல் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காயின் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம். ஸோ இதில் சில காயின்ஸ் வந்து நல்ல வேல்யூ போகும், சில காயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியான வேல்யூ போயிருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ மைண்ட் மேட்ரிக்ஸ் இது வந்து கொஞ்சம் பேச வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் தான். நான் இதை பற்றி தனியாக வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்ட் அப்பும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 16ஆம் தேதியை ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து ஃபினிஷ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து அப்போ நம்ம வந்து விஐபி லெவல் 4ல் இருந்தோம். அதனால் 120 காப்பீஸ் வந்து, அதாவது வந்து 120 ஷேர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிச்சு. அந்த 120 ஷேர்ஸுக்கு கிடைச்ச காயின்ஸ் வந்து இந்த காயின்ஸ். ஸோ இதுக்கு அடுத்ததாக வந்து IQ ப்ரோட்டோகால்ஸ். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் தெரியும் நம்ம வந்து என்ன லெவலில் இருக்கோம், நமக்கு என்ன காயின்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. விஐபியாக வந்து எப்படி வந்து மாறுறது, நம்ம ட்ரேட் பண்ணி தான் மாற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே மாறலாம். அதை தாண்டி இன்னொரு வழியும் இருக்குது. ஸோ ஆனால் அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு ஒரு P2P மெர்ச்சண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ P2P மெர்ச்சண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா மேபி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கே கிரேடு யூஸ் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து வரக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ அதே போல் வந்து Gate.io வந்து பார்த்திங்கன்னா
ஆனுவல் ரிவ்யூ வந்து கொடுத்துட்டாங்க. மேபி உங்களுடைய ரிவ்யூ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து உங்களுடைய ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்போர்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் நிறைய கிஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குளோபல் ஃபியூச்சர்ஸ் இன்விடேஷனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரேடிங் காம்படிஷன் வந்து போயிட்டுருக்கு. மேபி உங்களுக்கு டீம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா டீம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு டீமில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இன்னும் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஃபண்ட்ஸ் அதிகமாக ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து லிக்விடிட்டி இது எல்லாமே வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நீங்கள் கேட்டா டைவோட இது வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து ஸ்பாட் அக்கௌண்ட்டு, மார்ஜின், ஃபியூச்சர்ஸு இந்த மாதிரி வேலட் தனித்தனியாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூனிஃபைடு அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு $1000 மேலே இருக்கக்கூடியவங்க வந்து இதை ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அக்சஸ் பண்ணுறதுனால வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரு ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி அப்படிங்கிற பயம் வந்து இருக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸை வச்சு அதை கவர் பண்ணிக்குவாங்க. இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சர் மார்க்கெட்டு, ஃபியூச்சர் வேலெட்டில் நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஐசோலேட்டட் மார்ஜினோ இல்லை கிராஸ் மார்ஜினோ வந்து ஒர்க் ஆகும். பட் இங்கே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈவன் வந்து சில காயின்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஹோல்டு பண்ணியிருக்க காயின்ஸ்னால உங்களுக்கு யூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா யூஸ் கிடையாது. எப்போ வந்து ப்ரைஸ் ரைஸ் ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அதே சமயம் காயினும் நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன், அதே சமயம் நான் ட்ரேடும் பண்ணுவேன் அப்படின்னா அப்போ வந்து இந்த யூனிஃபைடு அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு $500 ஹோல்டிங் பண்ணுறீங்க காயின்ஸு. அப்போ இந்த $500 காயினை வந்து இங்கே வச்சுடுறீங்க. இன்னொரு $500 நீங்கள் ஒரு $1000 வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ அப்போ அந்த $500 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த $1000 ட்ரேட் பண்ணக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டியை கவர் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து உங்களை $1000 லிக்விடிட்டி ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிக்விடிட்டி ஆகாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து காப்பாற்றப்படும். ஸோ அவங்க வந்து சொல்கிறதும் மெயின் விஷயம் என்னென்னா உங்களுடைய ஃபண்ட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். நார்மலாக ஜென்ரலாக வந்து ஒரு $1000 நம்ம ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் வாலெட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $200 $250 மார்ஜினுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அதே சமயம் அந்த விஷயத்துக்கு பண்ணும்போது நமக்கு ஒரு லிக்விடிட்டி கிடைக்கும். அதே சமயம் இங்கே நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ஸ்பாட் மார்க்கெட் காயினை ஹோல்டு பண்ணுறது வழியாகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து இந்த கேட்.io எக்ஸ்சேஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த யூனிஃபைடு அக்கௌண்ட்டுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அக்கௌண்ட், போர்ட்ஃபோலியோ அக்கௌண்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து மேபி வந்து 2024 ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் வந்து லான்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்தராக அதை பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சின்னா அப்படின்னா நான் சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ மற்றபடி வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாரில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. tamilbtc.com/get அப்படின்னு போட்டிங்கனாலே லிங்க் வந்துடும். ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. நிறையா நியூ யூஸர் கிஃப்ட் இருக்குது, கிறிஸ்மஸ் கிஃப்ட் இருக்குது, நியூ இயர் கிஃப்ட் இருக்குது, பார்த்துக்குங்க.